ஹலோ நண்பர்கள், வணக்கம். எனக்கு நம்ம சேவ் பண்ணுறது வந்து சரியான ஒரு ப்ரோட்டீன் ரெசிபி. நீங்கள் கம்மியாக விலையில் ப்ரோட்டீன் தட்டிக்கிட்டு இருந்தாலும் இதே வீடியோ உங்களுக்கு தான். வாங்க செய்யலாம். நாங்கள் 1/2 கிலோ இறையில் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சிக்கனில் இருக்கிறது ப்ரோட்டீன்ஸோ நியூட்ரியன்ஸோ ஒரு இறையில் தான் இருக்கும். நீங்கள் ஜிம்மு ஒர்க் அவுட் போகிறீங்களா இந்த ரெசிபியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரெசிபி. உங்களுக்கு ரொம்ப ப்ரோட்டீன் தேவைப்படும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ரோட்டீன் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதல்ல இறையல் குண்டிக்காக நல்லா ஹாஃப் பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஹாஃப் பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 கிலோ தான் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு இறையல் குண்டிக்காயும் ஹாஃப் பாயில் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிச்ச மாதிரி ஹாஃப் பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வெட்டிக்கோங்க. கொஞ்சம் நைஸாகவே வெட்டிக்கோங்க. சிக்கன் இறையில் குண்டிக்காய் வந்து ஒரு பெரிய ப்ரோட்டீன். இது ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்மியாக விலையில் நீங்கள் ப்ரோட்டீன் தேடிக்கிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ரொம்ப சரியான ஒரு ரெசிபி. எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பரு, கொஞ்சமாக பட்டை மசாலா போட்டுக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு கலக்கிக்கோங்க. மசாலாக்காக இதை 4 மசாலா போட்டால் போதும். கையில் நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. மேலே வந்து வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கிழங்கு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு மசாலாவை போடுங்க. கலக்கி வச்ச மசாலாவை போட்டுக்கிட்டு இன்னும் ஒரு 600 மில்லிகிராம் 600 ml தண்ணி ஊற்றிக்கிட்டு உருளைக்கிழங்கு ஹாஃப் பாயில் பண்ணிக்கோங்க. கிழங்கு ஹாஃப் பாயில் பண்ண வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சா சிக்கனை போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டு நல்லா செமி கிரேவியை வந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சோறு, ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா எதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க நண்பர்களுக்கு. தேங்க்யூ.